ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரீச் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவியோட கிளைமேக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள 10 மணிக்கு லைக் கொடுத்துருங்க. இப்போ பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆமா, பார்த்தாலும் சிரிப்பு வருது. முகத்துக்கு என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க? இந்த நைனாதான் போட்டுட்டார். நிச்சயமா நான் உன்னை குணப்படுத்துவேன், உன்னை காப்பாத்துவேன், உன்னை பாதுகாப்பேன். செகண்ட் சான்ஸ் மேடம். நான் வாழ்ந்த கேவலமான வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் கொடுத்த எந்த ஒரு வாக்கையும் என்னால நிறைவேற்ற முடிஞ்சதே இல்லை. டேட்டு அழகா இருக்கேன்னு பார்த்தா திருடனுக்காக போட்டு வச்சுக்கிறாங்க. ரொம்ப நன்றி. சும்மா சும்மா எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாம புலம்பாம நிம்மதியா தூங்கு. உனக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வேணும்னா கதவை மூடிடவா? வேண்டாம், விட அப்படியே இருக்கட்டும். கொயோக்கி உண்மையிலேயே ரொம்ப பலவீனமா இருந்தா. ராத்திரி முழுக்க நான் அவ கூடவே இருந்து பாத்துக்கணும். அவ நெத்தியில ஈர துணியை ஒத்தி ஒத்தி எடுக்கணும். அப்பப்போ அவளுக்கு துணி மாத்தி விடணும். அவ தண்ணி கேட்டா நான் தான் எடுத்து தரணும். அது இல்லாம அவ பாத்ரூம் போகணும்னா நான் தான் அவளை தூக்கிட்டு வந்து பத்திரமா படுக்க வைக்கணும். ஏற்கனவே எனக்கு எங்க அப்பாவை பார்த்துட்டு அனுபவம் இருந்ததுனால மற்றவங்களை விட எனக்கு பொறுமை கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்துச்சு. எனக்கு அது கஷ்டமாவே தெரியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. உடம்பு முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க ஏன் எப்பவும் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. உன் நேரத்தை வீணடிக்கிறதுக்கு மன்னிச்சிரு. சத்தமா இப்படி இருமிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிரு. என்னால எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண முடியல, என்ன மன்னிச்சிரு. இன்னொருத்தருக்கு பாரமா இருக்குன்ற வழி. நிச்சயமா அவங்களே எல்லா விஷயத்தையும் செய்ய ஆசைப்படுவாங்கன்னு தெரியும். ஆனா அவங்க இருமலை நிறுத்துற மாதிரியோ இல்ல சாதாரணமா மூச்சு விடுற மாதிரியோ கிடையாது. அவங்களோட பிறப்பு அன்றாட வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்னாலதான் நீ பயிற்சிக்கும் போக முடியல, சந்தோஷமாவும் உன்னால இருக்க முடியல. என்னாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு எப்பவும் விளையாட போகணுங்கிற ஆசை எல்லாம் இல்ல. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இங்கேயே பயிற்சி எடுத்துக்கிறேன். நீ என்னை பத்தி கவலைப்படாத. வேணும்னா நான் உனக்கு ஒரு இடம் சொல்றாங்க, போறியா? இன்னைக்கு ராத்திரி ஒரு வானவேடிக்கை நிகழ்ச்சி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீ வேணா அங்க போய. நானும் கேள்விப்பட்டேன். உனக்கு மட்டும் தலை சுத்தாம இருந்திருந்தா கண்டிப்பா நானே உன்னை தூக்கிட்டு அந்த பிரிட்ஜ் தாண்டி கூட்டு போயிருப்பேன். இன்னைக்கு உன்னால வர முடியலனாலும் அடுத்த வருஷமோ இல்ல அதுக்கு அடுத்த வருஷமோ அந்த வானவேடிக்கை நிகழ்ச்சி நடக்கும். அப்ப போய் நாம அதை பாத்துக்கலாம், சரியா? நம்பிக்கையான வார்த்தை. கொயோக்கியை நான் பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு கடுப்பா இருந்த ஒரே விஷயம் என்னன்னா, பேசிட்டு இருக்கும் போது நடுவுலயே திடீர்னு அவ அழுது ஏதாவது ஒன்று யோசிச்சு புலம்ப ஆரம்பிச்சிருவா. அவ அப்படி படுக்கையிலேயே இருக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்ப நடக்கும் ஆரம்பிக்கும் போது எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். பயிற்சி நடக்குது. கம்மி டைம்ல அப்ப இவ்வளவு கத்துக்கிட்டோம். எப்பா இப்படியா பிடிவாதம் பிடிப்ப? கடைசியில உன் பேர் ஹாக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ உன் பேரை சொல்லனா காவல் சிங்கம்னு பேர் வச்சிடலான்னு இருந்தேன். தெரியும், உன்னை பாதுகாக்க யாரும் இல்லைன்னா உன்னோட கதை முடிஞ்சிடும். காவல் சிங்கம் எப்படி கோயில பாதுகாக்குமோ அப்படி. என் டீச்சர் பெரிய சாமுராயா இல்லாம இருந்தாலும் அவருக்கு பெரிய எஸ்டேட்டும் ஒரு பயிற்சி கூடமும் சொந்தமா இருக்கு. ஏன்னா கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து ஒரு வயசானவரை இவர் காப்பாத்திருக்காரு. அந்த வயசானவர் இவரோட சோரியோ டெக்னிக்கை பார்த்து வியந்துட்டாரு. அவர் உயிரை காப்பாத்தினதுக்கு அவ்வளவு பெரிய இடத்தையும் இந்த பயிற்சி கொடுத்து இவருக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த பெரியவருக்குன்னு யாருமே இல்லை. ஆனா
அந்த எஸ்டேட்டையும் இந்த பயிற்சி கொடுத்து சொந்தமாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இவர் மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சது. ஆடாங்க. வாழ்வித்தக்காரங்க தினமும் பயிற்சி கொடுத்துக்கு வந்து இவர்கிட்ட வம்பிழுக்கிறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருந்தாங்க. புரட்டி அடிச்சா எடுத்துட்டு தாங்குவீங்களாடா பிரச்சனையால நீங்க? இவருக்கு சிஷ்யர்கள்னு யாருமே இல்லாம போயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்படியே கொயோக்கியும் பார்த்துக்கிட்டு நான் என் மனசுல இருந்த கவலைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சேன். கற்றுட்டதில் மட்டும் ஞாபகம் இருக்கு, ஆளை மட்டும் மறந்துடுறேன். இருக்கும் அது நினைக்க ஏன்னா அந்த விரும்பல. சிட்டிங் பாரு, அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணுறோம். அங்கேயே 3 வருஷம் போச்சு. எனக்கும் 18 வயசு ஆச்சு. கொயோக்கிக்கு 16 வயசு. படுத்த படுக்கையா இருந்த வாழ்க்கையில இருந்து ஒரு வழியா கடந்து அவ ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சா. ஆனா பரவாயில்லையே. சிரிக்கிறாவா? ஹக்கோஜி இங்க வாயேன். இதோ வர. இதுக்கப்புறம் இந்த பயிற்சி கூடத்தை உன்னால பாத்துக்க முடியுமா ஹக்கோஜி? அதோட கொயேக்கிக்கும் உன்னை பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த சொன்னா. அப்படியாம்மா? என் கையில இவன் திருடனை பச்சை குத்திருந்த எனக்கு எதிர்காலத்துல இப்படி ஒரு வாழ்க்கை அமையும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓ, யாருக்குமே என்ன பிடிக்காது, என் மேல அன்பும் அக்கறையும் காட்டுறதுக்கு யாருமே இன்னும் இல்லைன்னு நல்லா தான் நினைச்சிட்டு போயிருக்கு. அப்படி இல்லைன்னு அவ புரிய வச்சா. அதை விட முக்கியமா நான் எங்க அப்பா என்கிட்ட சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ போறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில என்ன செவக்கு வெடிச்சு பதில் வரும். சொல்றதுக்குள்ள வாழ வெடிச்சு போறதுக்கு வரும். என் நம்பிக்கை நான் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சது. நம்ம இன்னாட்டாவே மேல் பழகுது. ஆனா அந்த நிமிஷம் எனக்கு தெரியாது, நான் கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்து பாதுகாக்கணும்னு நினைச்ச அந்த 2 பேரை விஷம் வச்சு கொல்லுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அந்த நாய்கள் அந்த இடத்த எங்க அப்பாவோட நினைவிடத்தை பார்க்க போயிருந்தேன். அவர்கிட்ட எனக்கு கல்யாணம் நடக்க போதுங்கிற நல்ல விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சாயந்தரத்துக்குள்ளேயே நான் பயிற்சி கொடுத்துக்கு திரும்ப வந்துட்டேன். ஆனா அந்த விஷயத்தை கேள்விப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு வயிற்று பெரட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு என் உள்ளுணர்வு சொல்லுச்சு. ஏதோ ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்குன்னு என் மனசு பதற ஆரம்பிச்சது. அவங்க யாரோ கிணத்துல விஷம் கலந்துட்டாங்க. ஓ, கிணத்துல இயேசுவையும் நியாயமா சண்டை போட்டு தோக்கடிக்க முடியாதுதான் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மனசாட்சி இல்லாதவங்க முதுகு இல்லாத கோலைங்க. கொய்யோக்கையுமே கொண்டுட்டானுங்க. இப்பதான் ஏன் நல்லா வாழ்க்கையில வந்தா. எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது என்னால அவங்க கூட இருக்க முடியாம போயிடுச்சு. ஏற்கனவே இந்த வலி தான், செகண்ட் டைம் அதே வலி. என்னால கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல. நான் உன் கூட இருக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? குழந்தைங்களா இருந்தப்போ நம்ம வான வேடிக்கையை பார்க்க போனோம்னு பேசிட்டு இருந்தோமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன? இல்ல, அது வந்து நம்ம விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருந்த நிறைய விஷயம் என் வாழ்க்கையில எனக்கு அளவு கடந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கு தெரியுமா? இந்த வருஷம் வான வேடிக்கை நம்மளால பார்க்க போக முடியலனாலும் அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் போகலான்னு நீ என்கிட்ட சொன்ன. நான் அடுத்த வருஷமோ இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் உயிரோடு இருப்பேனான்னு அது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை வரல தெரியுமா? என்னோட அம்மாவும் நான் சாகரத்தை பார்க்க அவங்க உயிரோடு இருக்க கூடாதுன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா எங்க அப்பா மனசெலவுல ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. அவர் கூட விட்டு கொடுத்துட்டாரு தெரியுமா? நான் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப பலகீனமா இருந்தேன். உன்னால என் எதிர்காலத்தை பார்க்க முடிஞ்சது. அது ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு தெரியுமா? அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம்னு நீ ரொம்ப
சாதாரணமா பேசினேன். அது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தோலா படம் தான். உன் கூட இருக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன் அக்குஜி. என்னோட வாழ்க்கைய உன் கூட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நிச்சயமா எல்லாரையும் விட சக்தி வாய்ந்த ஒருத்தனா மாறி என் வாழ்க்கை முழுக்க நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். ஆனா கடைசியில நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம எல்லாம் வெறும் வாய் பேச்சாவே முடிச்சு போச்சு. ஒண்ணுதான் இல்லை. யார் நீ எதுக்கு இங்க வந்திருக்க? ஏன் இப்படி முரட மாதிரி நடந்துக்க? ஆமா நீ சோரியூல இருந்தவன் தானே? தொட்டது எல்லாரும் தம்சம் பண்ணா போல. அதுக்கு தான் வந்துடும். கொய்யால் அடிச்சே கொண்டு இருக்காயா எல்லாரும். பயிற்சி கூடத்துல இருந்த அப்பாவையும் பொண்ணையும் விஷப்படுத்தி கொண்டதுனால பக்கத்துல இருந்த வாழ்வித்தை வீரர்கள் அவங்க பயிற்சி எடுக்கும் போது கருணையே இல்லாம அங்க இருந்து 67 பேரையும் அவன் கொண்டு இருக்கான். அவங்க எல்லாரையும் தன்னுடைய வெறும் கையாலேயே தலையிலேயே அடிச்சு கொண்டு இருக்கான். அதுல நிறைய உடம்புகள் யாரோட அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம இருக்கும்போதே சில உடல்கள்ல சில பாகங்களை காணும். நாடி நரம்பு கண்ணு காலு கை எல்லாத்துலயும் ரத்த வெறி இருக்கிற இறக்கமே இல்லாம இந்த மாதிரி சண்டை போடுறவனால மட்டும்தான் இப்படி இருக்க முடியும். சாதாரண ஒருத்தனால இந்த மாதிரி குற்றத்தை பண்ணிருக்க முடியாது. அப்போ அவங்க பண்ணது தப்பு இல்லையா? இந்த இடத்துக்கு டீமன்ஸ் அனுப்புன மாதிரி எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை. ஆனா இங்க டீமன் வந்த மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்களே. சும்மா இந்த பக்கமா நான் வந்துகிட்டு இருந்தேன். மூசானே தான் வந்து. அப்போ பாவமா ஒரு பையனை பார்த்தேன். பார்க்கும் போதே பரிதாபமா இருக்கு. வழிய விடு, இல்ல நான் உன்னை ஐயோ 12 சக்தி வாய்ந்த டீமன்ஸை உருவாக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு தேவையான ரத்தத்தை கொடுத்தா அவங்க கூட சேர்ந்து உன்னால சமாளிக்க முடியுமா? இவனா எடுத்திருக்கான். நான் எதை பத்தியும் இனி கவலைப்படுறதா இல்ல. அவ்வளவுதான். இவனா அவங்க தேடி போலையா? அவன் தான் ஏன் இவனை தேடி வந்திருக்கான்? நான் ஒரு டீமனா மாறினதுக்கு அப்புறம் என் நினைவுகள் அழிஞ்சு போச்சு. நான் திரும்பவும் சக்தி வாய்ந்தவனா ஆகணும்னு முடிவு பண்ணேன். டீமன் பவரே தேவையில்லை. எவ வேணா வாங்க, உங்களால என்ன பண்ண முடியும் தள்ளி காட்டுங்க. போகணும் நிலைமை இருக்கும்ல. இப்ப அது இருக்காது. நான் பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிறதுனால எதை பத்தியுமே கவலைப்படாம நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னோட குடும்பத்தை நான் இழந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல உயிரோட வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன்? கடந்த 100 வருஷமா என்னை எதிர்த்து நிக்கிற அத்தனை பேரையும் நான் கொண்டிருக்கேன். ஆனா கடைசியில நான் பண்ண எல்லாமே அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. பட்ட கஷ்டத்துக்கு எந்த பலனும் இல்லை. இப்போதான் இவங்க ஞாபகமே வந்திருக்கு அவனுக்கு. நான் இறந்தே போனாலும் அந்த 3 பேர் இருக்கிற இடத்துக்கு என்னால போகவே முடியாது. என்னோட இந்த கொடூரமான கடந்த காலத்தை ஞாபகப்படுத்த உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்?
மூளை இல்லாத மனுஷங்களா நீங்க இறக்கப்பட்டு சீக்கிரமா மனசுடைஞ்சு போயிடுவீங்க. சாதாரணமா செத்து போயிடுவீங்க. உங்களை எல்லாம் நோவடிச்சு ஒண்ணுமே இல்லாம என்னால பண்ண முடியும். இவன் இன்னும் சாகல. என்னால இதை நம்பவே முடியல. அந்த அன்பை தான் வெறுக்கிறான். எப்படியாவது இவனை நான் கொல்லணும். மறுபடியும் இவன் குணமாறதுக்குள்ள இவனை நான் கொல்லணும். என்ன நான் இப்படி ஆயிடுச்சு? அவனுடைய தலை மறுபடியும் வந்துகிட்டு இருக்கு. நான் வந்து அவனோட தலையை வெட்டினேன். Destructive death, annihilation time. இவனால இன்னும் பக்கம் போடாம வரலாம்ல. என்னால ஒரு எமோஷனலா இருக்காங்க, சண்டை பேசுவானே. நானும் இவனை தோக்கடிப்போம். போச்சு போச்சு. என்னோட வாழ் இது நினைக்கக்கூடாதுடா. பிடிக்க முடியும். நடுவை விட்டானா? எமோஷனலா இருக்காங்க. மறுபடியும் பிறந்து வா சின்ன பையா. பலகீனமா இருக்கிறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. பலகீனமா இருக்கிறவங்க நியாய தர்மத்தோட நடந்துக்க மாட்டாங்க. கிணத்துல விஷத்தை கலப்பாங்க. அவங்க கீழ்த்தரமானவங்க. பலகீனமானவங்களுக்கு தைரியங்கிறதே இருக்காது. அவங்க சுலபமா மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. பாதுகாக்க வேண்டிய இதே கையால நான் எத்தனையோ பேரை கொண்டிருக்கேன். என் டீச்சரோட அருமையான சோரிய ஸ்டைல்ல என்னால ரத்தக்கரை படிஞ்சிருச்சு. எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி என்னால நடந்துக்க முடியல. நடக்க விடல. அதுவும் சரிதான். நான் கொல்ல வேண்டியது யாருன்னா போச்சு போச்சு. இந்த அடி இவனை என்ன பண்ணும்? ஒண்ணு பண்ணாது. மறுபடியும் இவர் ரெங்கோக்கு கிட்ட பண்ண அதே அனிலேஷன் பண்ண முயற்சி பண்றான். இந்த தாக்குதலோட பாதிப்புல இருந்து நான் கியோவை காப்பாத்தி ஆகணும். வராத, என்னை பத்தி கவலைப்படாத. நான் கொல்ல வேண்டியது நான் வெறுக்கிற பலகீனமானவங்களை தான். அவங்கள தான் கொல்லணும். அவனே ஏதாவது பண்ணிருக்காங்க. என்ன அவனே அடிச்சுக்கிறான். அதானே அவனே அவன் தலையை அவன் இப்போ அவனையே தாக்கிக்கிட்டான். எதுக்காக அவன் இப்போ அவனையே தாக்கிக்கிட்டான்? ஏன் இப்படி பண்ணா? திடீர்னு அக்காசா கிட்ட இருந்து வர நன்றி உணர்றேன். எதுக்காக அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? நிறுத்து, போதும் நிறுத்து. வேண்டாம், குணமாகாத, போ. இந்த சண்டை முடிஞ்சு போச்சு. இதுல நான் தோத்துட்டேன், அவ்வளவுதான். அப்பவே நான் அவகிட்ட தோத்து போயிட்டேன். மேக்னிஃபிஷன் டெக்னிக்கை பயன்படுத்தினப்பவே நான் அவகிட்ட தோத்துட்டேன். எதிரி என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிட்டப்போ கடைசி நேரத்துல எதிரி தாக்கிறதுக்கு முன்னாடி சுத்தி வந்து அவன் தாக்குனப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த தோல்விய நான் கௌரவத்தோட ஏத்துக்கிறது தான் நல்லது.
இப்ப எங்க போக முயற்சி பண்றான்? அவன் கால் நகராம நின்றுச்சு. அப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா? உங்களுக்கு வலி இல்லைல்ல? நான் நல்லா இருக்கேன் ஹாக்குஜி. ரொம்ப நன்றிப்பா. நானே தான் கொண்டுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. என்னால திரும்பவும் ஆரம்பிக்க முடியல. இது வேற செய்யல. பரவாயில்ல விடு. நீ என்னவா இருந்தாலும் சரிப்பா. பையன் பையன்தான், சிஷியன் சிஷியன்தான். சாவுல கூட நான் உன்னை தவிக்க விட மாட்டேன். ஆனா என்ன மன்னிச்சிரு. உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. மாஸ்டர், அப்படின்னா உனக்கு எந்த சக்தியும் வேண்டாமா? உன்னோட முடிவு இதுவாதான் இருக்க போகுதா ஆகாசா? அதுவும் சரிதான். நான் சக்தி வாய்ந்தவனாகணும். தவிர்க்க முடியாத சக்தியா? என் தலையை வெட்டிட்டா என்ன ஆயிட போகுது? நான் ஜெயிக்கிறனா தோக்குறனா கவலைப்படுறதுக்கு யார் இருக்கா? நான் எல்லாரையும் கொன்னே ஆகணும். இன்னமும் என்னால சக்தி வாய்ந்தவனா ஆக முடியும். மூசான் தான் அவனை நான் எடுக்கணும். கொடுத்த வாக்க எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். இங்க பாரு ஹக்குஜி, ரொம்ப நன்றி. நீ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்ட. பரவாயில்ல விடு, பரவாயில்ல விடுங்கல்ல. ஆகாசா! போடா. மன்னிச்சிரு, என்னால உன்னை பாதுகாக்க முடியல. உதவி தேவைப்பட்டு போட்டு அவன் கூட இல்லாம போயிட்டேன். உனக்கு கொடுத்த எந்த ஒரு வாக்கையும் என்னால காப்பாற்ற முடியல. என்ன மன்னிச்சிரு. உன்னை கேச்சு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிரு. நீ இன்னும் எங்களை ஞாபகம் வச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பெல்லாம் நீ யாரா இருந்தியோ மறுபடியும் அவளா மாறி இருக்க. இதுவே போதும். திரும்பவும் வந்துட்டியா ஹாக்குஜி? டேய் அக்குஜி, உன்னை வரவேற்கிறேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் திரும்பவும் வந்துட்டேன். நீ மறுபடியும் வந்ததில்ல. எனக்கு சந்தோஷம். அவன் போயிட்டான். அதான் அந்த ஆத்மா நிம்மதியாக இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாம போகணும். தமையா கிட்ட நாம போகணும். எங்க இருக்கானு? Tanjiro. டாஞ்சிரோவும் கியூவும் அப்பர் ரேங்க் 3 தோக்கடிச்சிட்டாங்க. அவங்க எல்லையை மீறி சண்டை போட்டதுனால இப்ப சுயநினைவை இழந்துட்டாங்க.
வெற்றி நமதே. இங்கே தோக்கடியில் தான்ஜிரோவும் கேவும் அப்பர் ரன் 3 தோக்கடிச்சிட்டாங்க. அக்காசா மறைஞ்சிட்டான். இனி அவனால வரவே முடியாது. அவன் தோத்து போயிட்டான். நீ தோத்துட்ட. அக்காசா, என்ன தோக்கடிக்க உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா? இந்த பாதையை அவன் கைவிடுவான்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. தலை சிறந்தவனாகி திமிர நடந்து வர காத்திருந்தான். ஆனா நீ ரொம்ப பலவீனமானவன். மூசான எதிர்த்து இருக்கான், அவன் தாயா பலசாலி. அடடா, தயவு செஞ்சு அக்காசா இறந்துட்டான்னு சொல்லிடாரு. இப்போ அவன் திடீர்னு வந்து ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு. இல்ல என்னோட கற்பனையா? ஒருவேளை அக்காசா வேற மாதிரி ஒருத்தனா உருமாறிட்டானா? அவன் இருந்தா என்ன செத்தானோ எனக்கு கவலை இல்லை. ஆமா, நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஞாபகம் வந்துருச்சு. நான் உன்கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டேன். அவங்க பகுதியை நாமளும் பண்ணுவோம். சக்தி வாய்ந்த டீமன் கிட்ட எங்களை கூட்டிட்டு போ. சரியா? இந்த பக்கமா என்ன நினைக்கிறேன். விட மாட்டேன். இப்ப எங்க இருக்கா? யாரையும் நான் இங்க போக விட மாட்டேன். லெவல் 88ல நார்த் பக்கம் அங்க இருக்கிற வழியில மௌசான் இல்ல. சதர்ன் ஈஸ்டர்ன் லெவல் 127 மௌசான் இல்ல. அவன் எங்க இருக்கான்? எங்க இருப்பான்? லெவல் 90 வழியா 100க்கு போயிட்டு இருக்கோம். மௌசான் அங்கேயும் இல்ல, அவனை காணோம். லெவல் 100 அப்புறம் 33க்கு பறந்து போய்கிட்டு இருக்கோம். மௌசான் அங்கேயும் இல்ல. நீ எங்க இருந்தாலும் சரி, எங்களுடைய காதலை உன்னை கண்டுபிடிச்சே தீரும். கோட்டையோட மூலையில நீ எங்க போயிருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, உன்னை நிச்சயம் தேடி கண்டுபிடிப்போம். உன்னதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். ஒண்ணுமே இந்த அளவுக்கு அவனை உருவாக்கணும்னா
இல்ல, நம்ம தோத்திரக்கூடாது. என்ன ஆனாலும் நம்ம தோத்திரக்கூடாது. காகங்களே போங்க. மூசான் எங்க இருக்கானோ அங்க போங்க. ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணாலும் சரி, உங்களால எப்பவுமே என்ன வந்து பிடிக்கவே முடியாது. ஒரு அப்பறம் காலத்தோ கடைசி நேரத்துக்கு ஆனந்தத்தை சுத்திக்கிட்டு இருப்பீங்க. உங்களை கொண்ட மாதிரி சுலபமா உங்களால என்ன கொள்ள முடியாது. நீங்க வந்து என்ன பண்றதுக்கு முன்னாடியே உங்க எல்லாரோட உயிரும் பரிதாபமா போயிருக்கும். உங்களை மாறி முட்டாளுக்கு இதுதான் ஏத்த முடிவா இருக்கும். என்ன உயிரோட இருக்கும்னு கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் நான் வருத்தப்பட வைப்பேன். நீங்க கஷ்டப்படுவீங்க, திணறுவீங்க, வழியில துடிதுடிச்சு போவீங்க. உங்க எல்லாருடைய சாபம் இன்னைக்கு ஒரு கொண்டாட்டமா இருக்க போகுது. என்னோட எதிர்பார்த்து காத்திருங்க. உயிரை விட்டுறாத. ஐயோ. உயிரை விடாத தங்கினோ. இப்போ நான் என்ன கண்டிஷனில் இருக்கிறேனே எனக்கு தெரியல. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. நினச்சி வந்து உக்காந்தது வேற, இந்த கிளைமேக்ஸ் எதிர்பார்த்தது நாங்கள் வேற. பட் இப்போ நாங்களே வேற ஏங்க உக்காந்துருக்கிறோம். என்ன நினச்சா எனக்கே வெறுப்பாகுது. இந்த உணர்வை எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு கூட எனக்கு புரியல. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எனக்கு. ஏன்னா அந்த ஃபீல் எங்கள் 2 பேருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா எல்லாமே சுற்றி இருக்கும், எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம கையிலேயே அது வந்து சேராது. யாரோ ஏதோ பண்ணுற தப்பில் அது பிரிஞ்சும் போயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோமா, இதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அக்காசா வந்து ஒரு ஹீரோன்னு தான் சொல்லணும். அவன் எந்த இடத்துலையும் வந்து மனசார எங்கேயோ கெட்டவனா மாறணும், கெட்டவனா போய் எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து எங்கேயுமே போகல. மூசான்கிட்டையும் அவன் அப்படி போயும் சேரலை. ஸோ எல்லாம் ஓன் கேரக்டர் தான் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கான். மூசானை தான் மாற்றிருக்கான், மறுக்க அடித்ததுனால மாற்றிருக்கான். அப்போ நடுவில் வரும், நான் வந்து பவர்ஃபுல் ஆகணுன்றான். ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்கிறேன். மறந்தால் எப்படி ஒன்று பவர்ஃபுல் ஆகணும்னு தோணும். ஞாபகம் இருந்தால் அவங்களுக்காக நான் ஏதாவது மாறுறேன், ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும். எல்லாத்தையும் இழந்துட்டேன், இருக்கு நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது பவர்ஃபுல்லாக மாறலாம். பட் அதை எல்லாத்தையும் மறக்க அடிச்சுட்டானே, அப்படியே அந்த வார்த்தை அவனுக்கு தோணுச்சு. ஏன் அப்படி பவர்ஃபுல்லாக ஆனாங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே பார்த்தோன்னா நான் நினச்சேன், நம்ம நரோட்டோ மாதிரி வந்து அவன் விஷயத்தை மனசுலேருந்து வெளியே சொல்லுவான். டேஞ்சரோக்கு அது வந்து கேட்கும் போது அவன் மேபி ஏதாவது சொல்ல வந்து ஏதோ ஒரு எமோஷ்னல் அப்படி போகுன்ற ஒரு இதில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவனே அதை ரியலைஸ் பண்ணி அவனே அதை உணர்ந்து அவனே அழிச்சிக்கிட்டாங்கிறது எக்ஸ்பெக்டே பண்ணலை. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. நடுவில் கூட சொல்லுவாள், அவங்கக்கிட்ட வரவே முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணான். ஆனால் அந்த உண்மையை உணர்ற தருணம் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தான். அவங்கக்கிட்ட போய் அது அழுது அதெல்லாம் வந்து மூசானால கூட அவனுடைய கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணி ஒன்றும் பண்ண முடியலங்கிறது தான் இங்கே ப்ரூஃப் ஆகிருக்கு. அவனுடைய மனசு தான் இங்கே வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். எப்படி நடந்திருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோன்னா, இப்போ வந்து ரங்கக்கோவுக்காக இவங்க வந்து அவனை பழி வாங்குவாங்க, கொல்லுவாங்க, நம்ம வந்து சந்தோஷப்பட போகிறோம். அப்படி இருந்த நாங்கள் இப்போ அவனுக்காக நினச்சி அழுந்துனுக்குறோம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, இங்கே வந்து அக்காசா தோற்று போகல, யாரும் அவனை தோக்கடிக்கவும் இல்லை. இங்கே வந்து அங்கே என்ன நடந்திருக்குன்னா, மூசானை ஜெயிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இது நடக்குது. நம்ம எப்பவுமே வந்து ஒரு டீமன் இறக்குது அப்படின்னா ஓகே, அது தனிப்பட்ட ஒரு இது இருக்கும், அந்த ஃபீலிங்குள்ளே போவோம், வந்துடுவோம். பட் வந்து இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் இது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து அந்த கோபம் வாய்ப்பு எப்படி சொல்கிறது, இவன் ரங்ககோவன் நீ கொன்னா, அது வந்து இவன் வழி மாறி இவன் எடுத்த முடிவால் அது நடந்துருந்துச்சின்னு வச்சுங்க, இப்போ நம்ம வந்து சந்தோஷப்பட்டிருப்போம் இறந்துருந்தான். பட் இது அவனுடைய முடிவே இல்லை, இது அவனுடைய வழியும் இல்லை. அவனுடைய கடைசி நிமிஷத்தில் வந்து அவன் அவ்வளோ எமோஷ்னல் ஆகி ஒரு கட்டத்தில் அவனுக்கு கடைசியாக இருந்த வெறுப்பில் அப்படி நடந்து போயிட்டுருப்போம். மூசானா வந்து அடிச்சது, அதுவும் கரெக்டாக மூளையிலே அடித்தான். மூளையில் அடித்து அவனோட பிளட் ஆல்ரெடி அவனுக்கு உடம்புக்குள்ளே போயிடுச்சு. அவனோட கடைசி மெமரி என்ன, அந்த பழி வாங்குற உணர்வு, அந்த ஸ்ட்ராங், அது மட்டும்தான் அங்கே இருந்தது. வெறுத்து இருந்தது, அது மட்டும்தான் அந்த மெமரியில் இருந்தது. ஸோ அதுதான் தொடர்ந்து வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதை மட்டும் மூசான் எடுத்துக்கிட்டான். அந்த உடம்பையும் அவனோட கடைசி நினைவான அந்த ஒரு வெறுப்பையும் மட்டும் எடுத்துட்டு அவனை அப்படியே உருமாற்றிட்டான். அதனால தான் அவனுக்கு எந்த மெமரியும் இல்லை, இவங்களும் மெமரியில் எதுவுமே இல்லை. ஏன்னா டேரெக்டாக அட்டாக் பண்ணதே மூளையை தானே. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, மூசானா வந்து இவனை எடுத்துக்கிட்டான்றது தான் இங்கே நடந்துச்சு. இது நாள் வரைக்கும் எல்லாருமே அவனை தான் தேடி போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவனை தேடி ஒருத்தன் வந்து
அவனோட மெமரி அழிச்சு எடுத்துக்கிட்டான் அப்படின்னா இவன் எவ்வளோ வலிமையான ஆள்னு அது காட்டுது. ஏன்னா இவன் சுயநினைவாக இருந்தால் இது வந்திருக்க மாட்டான், இப்படி ஒரு ட்ராக்கை இவன் போயிருக்க மாட்டான். கொஞ்ச நாளில் இவன் திரும்ப பார்த்தீங்கன்னா நல்லது தான் பண்ணியிருப்பான். அவங்களுடைய வழியை அவங்களுக்கு என்ன உணர்த்திட்டு போனாங்களோ, ஏன்னா இவன் பிறக்கும் போதுலேருந்தே நல்லவன். அவன் வந்து ஸ்பெஷலாக நல்லவன் ஆக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, அவன் குணத்தால் அவ்வளோ நல்லவன். அதனால தான் மூசானால கூட அவனுடைய இது வந்து எடுக்கவே முடியல. திரும்ப அந்த மெமரி அவனுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு டான்ஜிரோனாலன்றப்போ திரும்ப அவன் மனசை உடைக்கவும் முடியல, அவன் மெமரியில் அவன் மூளையும் எதையுமே வந்து மூசானால கண்ட்ரோல் எடுக்க முடியல. அப்போ அதுலேயே தெரிஞ்சிச்சுன்னா இவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன்றது. இவன் டீமனே கிடையாதுங்க, வெறும் அந்த உடம்பை மட்டும் வச்சு தான் எத்தனை நாள் ஆட்டாடினது. அவன் மனசையும் அவன் மூளையும் மூசானால் வெல்லவே முடியல. ஃபர்ஸ்ட் டைம் மூசானுக்கு ஒரு செருப்படி, மிகப்பெரிய செருப்படினா அது இதுதான். ஆமாம், ஒரு பியூர் ஆத்மா தான் நம்ம ஆகாஷா. அதுவும் லாஸ்ட்டில் கூட வந்து மூசானும் அந்த அந்த மெமரி வந்துட்டு போகும், மாற்ற ட்ரை பண்ணுற மாதிரி தான் நினைக்கிறாரு. வந்து அவன் ட்ரை பண்ணுறான், பட் அந்த நல்ல எண்ணம் வந்து தான் அவனை கடைசியில் இது பண்ண மாதிரியே காட்டினாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதாவது அவனுக்குள்ள மல்டிபிள் போராட்டம், எவ்வளோ போராட்டம். அவங்க அப்பா நினைவு இது வருது, மூசா நடுவில் வந்து திரும்ப 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 அது எடுத்துக்க பார்க்குறான். அது எல்லாத்தையும் வென்று திரும்ப அந்த லவ்வும் அவனுடைய அன்பும் தாங்க ஜெயிச்சிச்சு. அது பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது இப்போ வந்து இவங்க தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க எனக்கு தெரியாது, பட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மூசா நீங்கள் தோற்று நிற்கிறான், அதில் நம்ம லைவாக பார்க்குறோன்றது தான். அதான் அவன் உருவாக்கின ஒன்றே அவனுக்கு வந்து அது பதிலடி கொடுத்துட்டு போயிடும். அதில் இதில் ரொம்ப ஹைலைட்டாக தெரிஞ்சது என்னன்னா, அவனோட விஷயத்தை யாருக்கிட்டையுமே அவன் சொல்ல, தன்னை சிம்பத்தியாகவும் காட்டிக்கல. நான் இதனால இப்படி மாறினேன், இதுதான் விஷயம்னு மோஸ்ட்லி அவன் அது வெளிப்படுத்தின மாதிரியே தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா கூட ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் அது சொல்லாமல் அவனே அதுக்கு ரியலைஸ் பண்ணி கொடுத்ததான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டச் ஆச்சு. ஃபீலே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க தேர்ட் ரேங்க் அப்பரை வந்து கொண்டுட்டேன் அது இதுன்னு சொல்லி சந்தோஷப்படும் போது அது நமக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஐயோ, அவனை பற்றி உண்மை தெரியாமலே அவனை இன்னும் ஒரு எனிமி இதிலே எல்லாரும் பார்த்து அந்த ஒரு ஃபீல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கள, கொண்டுட்டோம் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு வருத்தமாக இருந்தது. அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் இது வந்து ஒரு டீமனை கொன்னதாக வருத்தப்படுறது இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே நம்ம நிம்மதி அடைவோம், ஏதோ ஒன்று அவங்க சைடு இருந்தாலும் ஓகே இங்கே ஒரு நல்லது போயிருக்குன்ட்டு. ஒரு ஃபஸ்ட் டைம் டீமனை கொன்னதுக்காக வருத்தம் தான் படுறோம், ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு ஃபீலுமே இல்லை. அவன் லைஃபே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. அவனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அவனுக்கு என்ன பண்ணுறதும் தெரியல, அவன் என்ன பண்ணுறாங்கிறது அவனும் ஃபீல் பண்ணலை. ஏதோ ஒன்று இருந்தால் ஒரு லைஃப் கிடச்சிது, அதையும் போகலான்னு பார்க்கும்போது இந்த மூசான் வந்து இது பண்ணிட்டா. அவன் சுயநலவுலேயும் எதுவுமே இல்லை, எதுவுமே அவன்கிட்ட இல்லை. கடைசியில் எல்லாம் அவனை மீறி ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்து கடைசியில் ஒரு அர்த்தமான முடிஞ்சிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஃபீலிங்ஸ்க்கு உண்மையாக இருந்து ஏதோ ஒரு விஷயம் எடுத்து நல்ல டிசிஷன் எடுத்து அவனாக ஒரு முடிவெடுத்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டான்ற வரைக்கும் ஓகே தானே. இல்லை, இப்போ இவனுடைய லைஃப் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா, இது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா. இப்போ அழுந்தான் பார்த்தீங்களா கிளைமேக்ஸில், அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி இது அப்போவே அழுந்துருந்தான்னு வச்சோம், மனசு விட்டு அழுந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போவே இது வந்து முடிஞ்சிருக்கும். இப்படி நடந்திருக்காது. அங்கே நடந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ரூஸ்லி படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது. அந்த குரு இதுவாயிட்டான்னும் போது இப்போ ப்ரூஸ்லி ஒத்தாலாம் போயிட்டு மொத்த பேர் அடிச்சு அதே மாதிரி தான் ஃபீல் இருந்தது. ஆனால் இது அதுக்கும் மேலே அடித்து ஒரு அடிக்கும் அங்கே வந்து உரு தெரியாமல் உறுப்புலாம் பறந்துச்சு. அப்படி ஒரு வெறியிலையும் கோபத்துலேயும் வந்து அவன் ஒரு சாந்தத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அவன் மனசு விட்டு அழுந்திருப்பான். அவங்க அப்பாட்டி ஏதாவது ஒன்று போய் அழுந்து அவன் மனசில் அந்த இது வெளிப்படுத்தியிருந்தான்னு வச்சுக்கோங்க, திரும்ப இந்த மூடுக்கு வந்து திரும்ப யாருன்னா உதவி இருப்பான், வேறமாக இருந்திருக்கான் அவன் லைஃப். பட் அதுக்கு டைமே கொடுக்கல. அந்த வெறுப்போட வர்றதுலேயே மூசான் வந்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஸோ அந்த அழுத்தம் உள்ளே இருந்திருக்கு இத்தனை நாள். அது இன்னைக்கு தான் வந்து டான்ஜிரோ மூலிமா அந்த ஞாபகப்படுத்தி இப்போ தான் அவன் மனசார அழுந்தான். அது வெளியே போச்சு. இப்போ தான் அந்த ஒன்றாந்தா எல்லாமே அவனால் முடிஞ்சு. இப்போ தான் அந்த ஆத்மா திருப்தி அடையுது. அந்த ஆத்மா சாந்தி அடையாமல் தான் இத்தனை நாள் வச்சுருந்தது, அதை ஒருத்தன் யூஸ் பண்ணான். ஸோ அது இப்போ தான் நடந்துருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மூசா நினச்சி இப்போ எனக்கு ஒரு கோவம் வருது, ஒரு வெறுப்பு வருதுன்னா அது இப்போ தான். ஏன்னா அவனோட மெமரிஸை கூட அவனுக்கு சொந்தம் இல்லாமல் பண்ணி திருடிட்டு அவனோட இயல்பிலே இல்லாமல் உணர்வுக்கே ஒரு இது வேல்யூ இல்லாமல் பண்ண மாதிரி தான் மூசானை எல்லாத்தையும் மறக்க வச்சு எடுத்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கான்னும் போது ரொம்ப கோபமாக இருக்குது. அதுமாதிரி அந்த கிளைமேக்ஸில் பார்க்குறப்போ இவனுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்துச்சு, இவன் லக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அந்த பொண்ணு தான் அன்லக்கியாக போயிடுச்சு. அவளுக்கு வந்து இப்படி ஒரு ஆன்மீகம் கிடச்சிருந்தா எப்படி மாறி இருக்கு லைஃபு, அந்த வம்சாவளியே எப்படி இருந்திருக்குன்னு ரெண்டு பேருமே பாருங்க. சூப்பராக இருந்திருப்பாங்கல்ல, ரெண்டு பேருமே பெஸ்ட்டு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் அது அமையாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் கிடைக்கிறப்போ அந்த வம்சமே பார்த்தீங்கன்னா அப்படி இருந்திருக்கும், ஒரு ஈக்குவலாக மதிச்சிருப்பாங்க, எப்படி வளர்ந்துருக்கும், எப்படி வந்து அந்த குணம் வந்திருக்கும். அப்படி ஒரு இதுவே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கிறது அவ்வளோ ரேர், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட லைஃப் இப்படி முடியணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ இறந்துருந்தா கூடங்க, இப்போ வந்து அந்த 2 பேர் இறந்தா அவன் வழியில் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அழுந்து அதுலேருந்து வெளியே வந்திருந்தா கூட இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி அவன் உருவாக்கியிருப்பான். அவன் குரு எடுத்த வழி அதுதான்.
அதை இவன் கடைப்பிடிச்சு அதே மாதிரி இவன் திரும்ப உருவாக்கி எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி 1000 பேரை உருவாக்கியிருப்பான். அது எல்லாமே போயிடுச்சுன்றது. ஆனால் இந்த இடத்துல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அவன் நடுவில் சொன்னான்ல, இது மாதிரி பலவீனமானவங்க அப்படிங்கிறது அவன் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி கோழைத்தனமாக முடிவு எடுத்து தான் இவங்களை வந்து சமாளிக்க முடியாமல் அந்த விஷத்தை கலந்து கொண்டது. ஸோ இப்போ நானுமே அதே சுச்சுவேஷன் தானே இருக்கேன். அந்த எமோஷனல் அந்த கோவத்தில் எல்லாரையும் அடிக்க போய் என்னோட ஜோன் அவுட் ஆகும்போது தான் இந்த மூசான மாதிரி ஒருத்தன் வந்து யூஸ் பண்ணிக்கிறான்னு ஒன்று. கரெக்டாக இந்த இடத்துல அதை ரியலைஸ் பண்ணும்போது நான் வந்து அப்படி ஒரு பலவீனமான ஒரு ஆளை இருக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு அதையும் நினச்சி தான் கரெக்டாக அந்த இடத்துல அந்த மாதிரி டிசிஷன் எடுத்தான். தன்னை தானே அழிச்சிக்கிட்டு ஒன்று பண்ணதெல்லாம் சிம்பிள். அந்த கிணத்துல எப்படி விஷத்தை ஊத்துறப்போ அவங்க கோழையானாங்களோ அதே மாதிரி இந்த டீமன் ரத்தத்தை நான் வச்சுனது அதே கோழைத்தனம் தான். இதை வச்சு அவங்கள வென்றுட்டேன் அப்படின்னா அவங்க செஞ்சதுக்கு இப்போ நான் செஞ்சதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ரெண்டும் சேம் தான். ஆனால் பட் ரியல் ஓன் கேரக்டர் இருக்கும்போது அவன் நினைக்க போகிறது இல்லை. நான் வின் பண்ணிட்டேன் நான் ஜெயிச்சுனா நினைக்க போகிறதே கிடையாது. அவன் கேரக்டரே இல்லைன்னு ரியலைஸ் இப்போதானே பண்ணும்போது தான் வந்துச்சு. அது அந்த மாதிரி அந்த கேரக்டராக உள்ளே இருக்க அந்த குணம் இப்போ வெளியே அந்த மெமரி வந்ததுனால தான் நம்மளும் அதே வழியில் போகிறோன்றது தெரிஞ்சதுனால அடுத்த செகண்ட் அந்த உடம்பை வெறுத்தான். ஏன்னா இதே தான் அவங்களும் இதை தான் அவங்களும் பண்ணாங்க, அதை தான் வெறுத்தேன். அப்போ இந்த உடம்பு வந்து ஃபுல்லாக இப்போ விஷமாக தான் இருக்குது. இதை தான் நம்ம கக்கினுங்கிறோன்னு தெரிஞ்சு அடுத்த செகண்ட் அவனவனே தாக்கிட்டு வந்து எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே அந்த உடம்பு அப்படியே எப்படி இருந்த ஆள் எப்படி இருக்க வேண்டிய ஆள் அது அப்படியே உடஞ்சி திரைஞ்சு போகிறப்ப அப்படி இருந்தது. ஆனால் ஃபைனலாக அவன் வந்து அந்த ஆத்மா நிம்மதி அடைஞ்சு போச்சுன்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இதெல்லாம் நடக்கிறப்போ வலியும் இருக்காது வேதனையும் இருக்குது. இவன் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் அவன் இருந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா டொமேட்டோ மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்படி இருந்திருந்தா இப்போ அவங்களும் டீமன் தான். அவனும் அவங்க ரத்தம் கொடுத்தா ஆனாலும் அவங்க சுயநினைவில் அவனை வெறுத்து அவனை இது பண்ணுறாங்க. அதே மென்டாலிட்டிக்கு இவனும் வந்துட்டான். அக்காசம் கிட்டத்தட்ட பார்த்தா டொமேட்டோ மாதிரி வந்துட்டான். அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த சைடு நின்று நல்லது பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் கரெக்டாக தெரிஞ்சு குறுக்க வந்து மண்டையில் கையை விட்டு என்னத்தை பண்ணிட்டு போயிடுறான். ஸோ அதை தான் வெறுத்தான். நினச்சா ஏதோ திட்டணும் போல இருக்கு. மூசா நல்லா இதை கேட்கணும் போல இருக்குது. அதுதான் சொன்னான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மூசானை தோக்கடிச்சான். ஏன்னா நம்ம இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் இவன் நம்மளை விட மாட்டான். இவன் திரும்ப திரும்ப நம்மளை இதே வழியில் எடுத்துன்னு போய் திரும்ப திரும்ப நம்ம இது போனான்னு தெரிஞ்சு தான் இது கிடைக்கூடாதுன்னு சொல்லி அவனவனே அழிச்சுக்கிட்டாரு. இல்லைனா வந்து நம்ம டொமேட்டோ மாதிரி இன்னொருத்தன் கிடச்சிருப்பான்ற மாதிரி இருந்தது. இவ்வளோ வலி இருந்தாலும் இவ்வளோ சோகம் இருந்தாலும் ஒரே ஒரு சந்தோஷத்தோடு இந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னா மூசானோட தோல்வி அது ஒன்று தான் சந்தோஷம். அவ்வளோதானே தவிர மற்றபடி இவங்க கொண்டாடுறதுக்கு இது பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே நம்மளுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இந்த செகண்டையும் ஒன்னையும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி ஓப்பன் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் தேர்டு போயிடுச்சுன்றதுனால. ஆனாலுமே இப்போ தேர்டுக்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் வந்து உயிர் போகிற இதில் இருக்கிறாங்க. அந்த காகை வந்து எழுந்திருங்க உயிரை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாளுக்கு எல்லாருமே டயர்டு. அங்கே ஜெலிசவும் ஏற்கனவே போயிடுச்சு. இருக்கிறது இன்னொசைக்கே அவன் மட்டும்தான் அவன் ஜாலி பண்ண அதே மாதிரி தான் போய் சீக்கிரம் போய் காப்பாற்றுன்ட்டு மற்றவங்களாம் போயிட்டுருக்காங்க. இப்போ தேர்டுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படின்னா இப்போ செகண்டு அது தெரியுது. அதுக்கு மீறி இன்னும் ஃபஸ்ட்டு இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுவும் பாருங்கள் மூசான் வந்து இருக்க இன்னும் அந்த பில்டிங் டெவலப் ஆகிட்டே போயிடுற மாதிரி இருக்குது. கிடைக்கதே வந்து கடலில் குண்டூசி தேடுற கதை மாதிரி இருக்குது. இருப்பவே தேட முடியல. அவன் இன்னும் பெருக்கெடுத்துகிட்டே இருக்கான். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மூசான்கிட்ட போகிறத விட அந்த 4 கிட்ட போய் அதை தடுக்கணும்னு தான் தோணுச்சு. ஏன்னா அது டெவலப் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு அவனை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எனக்கு நெரோட்டோ ஞாபகம் வருதுங்க. நெரோட்டோவை நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவன் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வந்து அந்த கேரக்டர் அந்த ஃபீலிங்ஸை மதித்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு வேல்யூ கொடுப்பான் ஆப்போசிட்டில் இருந்து நெரோட்டோவாக இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி இந்த அக்காசாக்கு அப்படி எதுனா ஒரு யாராவது ஒருத்தர் பேசி அதை அந்த ஃபீலுக்கு ஒரு இது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. அது தெரியாமலே போயிடுச்சுன்றது. அது வந்து அக்காசாக்கு தேவையில்லை. ஏன்னா அவன் நல்லவன் தான். அவனுக்கே அவன் இது பண்ணிக்கிட்டான் தான். அது அவனோட வேர்ல்டு. அதை புரிஞ்சுக்கிட்டான் அப்படியே போனால் இருந்தாலுமே அவனுக்காக ஒருத்தர் ஒன்று பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கலன்றது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அதான் நம்ம பண்ணுறோம்ல அவனுக்காக நம்ம பண்ணுறோம்ல. கேரக்டருக்கு இது ஒரு அனிமி தான். இந்த இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு கற்பனையால் உருவானது தான். ஆனால் ரியல் லைஃப்லேயும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க வாழ்ந்துருப்பாங்க. இல்லை இப்போ கூட இருக்கலாம் வருத்தத்தில் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த கண்ணீர் போய் சேரும்ன்றது தான். அவங்களுக்கு நினைச்சாள்ற இந்த மாதிரி யாராவது நம்மளுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க இப்பயும் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த உலகம் வந்து தட்டி கழிச்சிட்டே போயிருக்கோம். அவங்களாம் மதிச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இது போய் சேரும்ன்றது தான். இந்த மூவி வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்துருங்க. முக்கியமாக அக்காசா அவன் வந்து பெருசாக எங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் அந்த இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த இது ரொம்ப நாளைக்கு இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்பப்போ மெமரியில் இருக்கும். ஏதாவது பேச்சுவாக்கெலாம் வந்துகிட்டே இருப்பான்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் இதுக்கு இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணோம். அடுத்து வரப்போகுது.
பார்க்கலாம். பட் இவனோட இம்பேக்ட் வந்து மறக்கவே முடியாது. எப்படி நம்ம வந்து ரங்கக்கோ இத்தனை நாள் வந்து மறக்கவே முடியலையோ, அது ஒரு கேரக்டர் நம்மளுக்கு யூனிக்காக இருந்ததோ, அதே லெவலுக்கு எங்கள் ஆகாஷ் தான்றவனும் இருக்க போகிறான் இனிமேல். ஸோ பயங்கரமாக இருந்தது.